ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிக்னஸ் லெவல் இங்கிலீஷ். அதாவது பிக்னஸ் வந்து ஈஸியாக ஹெசிடேஷன் இல்லாமல் எப்படி வந்து அவங்க பேசுகிறது அப்படிங்கிறதுக்காக சிம்பிளான டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில வாக்கியங்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாக்கியங்களை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். டெய்லி நீங்கள் மற்றவங்க கூட ஹெசிடேஷன் இல்லாமல், அதாவது தயக்கம் இல்லாமல் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியும். Welcome back to our Sandhya's channel, Learn Well and Talk Well. You are watching my channel first time means please subscribe to our channel, our Sandhya's channel. Now let's get started the class. First one, இப்போ யாராவது கிட்ட நம்ம சொல்கிறோம் போயிட்டு உடனே வந்துடுறேன், கிளம்பும்போது ஏங்க போகிறீங்கன்னா இல்லை போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா I'll be right back, I'll be ரைட் பேக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போவே வரேன், நீங்கள் அப்புறம் வாங்க நான் இப்போ போகிறேன்னு, இல்லை நான் இப்போவே வரேன் அப்படின்னா ஐ எம் கம்மிங் ரைட் நவ், ஐ எம் கம்மிங் ரைட் நவ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ தான் வரேன், எப்போ வந்தீங்கன்னா இப்போ தான் வரேன், கம்மிங் ஜஸ்ட் நவ், கம்மிங் ஜஸ்ட் நவ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எவ்வளவு நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியோர், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியோர் அப்படி கேட்கலாம். அடுத்தது, மன்னிச்சிருங்க உங்கள் பேரை நான் மறந்துட்டேன். சில நேரங்களில் அவங்க கூட நிறைய தடவை பேசியிருப்போம், பழகிருப்போம், நான் பேர் மட்டும் மறந்துடும், நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அப்போது எப்படி சொல்லலாம், சாரி ஐ ஹவ் ஃபர்காட்டன் யுவர் நேம், சாரி ஐ ஹவ் ஃபர்காட்டன் யுவர் நேம் அப்படி சொல்லலாம். இந்த இடத்துல ஃபர்காட்டன் அப்படிங்கிறது வந்து பார்ட்டிசிபிள் வெர்பு யூஸ் பண்ணிக்கிறோம். வெர்பு 3 கொண்டு வந்துக்கிறோம். ஃபர்கெட், ஃபர்காட், ஃபர்காட்டன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஹேவ் வரும்போது இங்கே வெர்பு 3 யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில். நெக்ஸ்ட் பாருங்கள், பஸ் வரப்போகுது. இப்போ ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வரல, ஒரு ஆட்டோவில் போகலாம், ஒரு கால் டாக்ஸி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பஸ் வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்லும்போது த பஸ் இஸ் அபவுட் டு கம், த பஸ் இஸ் அபவுட் டு கம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வருவான்னு நினைக்கிறேன், வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஃப்ரெண்ட்ஸு வந்து அவள் வருவாளா இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வருவான்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஷி வுட் கம், ஐ திங்க் ஷி வுட் கம். இன்றைக்கி வருவான்னு நினைக்கிறேன்னா ஐ திங்க் ஷி வுட் கம் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இன்னும் நெக்ஸ்ட் ஒன், இஸ் ஹீ ஸ்டில் அவேக், இஸ் ஹீ ஸ்டில் அவேக் அப்படின்னா அவன் இன்னும் முழிச்சிட்ருக்கானா அப்படின்னு அர்த்தம். அவன் இன்னும் முழிச்சிட்ருக்கானா அப்படின்னு மற்றவங்ககிட்ட கேட்கும்போது இஸ் ஹீ ஸ்டில் அவேக் அப்படி கேட்கலாம். அடுத்தது, உன் நோக்கம் என்ன, உன்னுடைய நோக்கம்தான் என்ன அப்படி கேட்போம். வாட்ஸ் யுவர் இன்டென்ஷன், வாட்ஸ் யுவர் இன்டென்ஷன் அப்படி கேட்கலாம். அடுத்தது, இந்த விஷயத்தை மேலும் பெருசுபடுத்தாத. சில பேர் அந்த மேட்ரை வந்து சொல்லி சொல்லி பெருசுபடுத்த தான் பார்ப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி சொல்லும்போது டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர், டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர் அப்படி சொல்லலாம். நம்ம பார்த்த இந்த எல்லா சென்டென்ஸுமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ வீட்லேயோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் வித்தவுட் ஹெசிடேஷன். ஜஸ்ட் யூ டாக். If you like this class means please give your like and share to your friends and relations. Don't forget do subscribe to our channel or Sandhya's channel. Thanks for watching. Let us meet on next class.